நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணுறாங்க, அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, அந்த ப்ராஜெக்ட் நிறையா சம்பாதிக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அதிகமாக பணம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ புதியவர்கள் வர வர அவங்க வந்து ஐடி துறை வந்து எப்போதுமே இளமையாகவே இருக்கும். அப்போ இளமையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருமணம் போன்ற கமிட்மெண்ட் எதுவும் இருக்காது, ஃபேமிலி போன்ற எதுவும் இருக்காது. அவங்க நேர போக்குக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் அவங்க வந்து இரவு வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஐடி துறையில் வந்து அவங்களுடைய இடுபொருள் இன்புட்டே வந்து பார்த்தீங்கன்னா மனித வளம் தான். வருடம் தோறும் 50,000 ரூபாய் இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு சர்டிஃபிகேஷன் முடிக்கிறதுக்கே கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம பண்ண அவங்க வந்து அவங்களோட ப்ரொஃபைலை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. நிறைய மைண்ட்ஸ் வந்து வந்திருக்குல்ல, உங்களுக்கு வந்து ஒரு கேரட்டை முன்னாடி போட்டுட்டு நீங்கள் அதை பார்த்து போகிற மாதிரி செய்கிற வேலையில் சோர்வு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள தட்டி கொடுக்கறதுக்காக மேனேஜ்மெண்ட்டே வந்து நீ இந்த மாதிரி ஒரு கேபினை வந்து அலங்கரி, இந்த போட்டிகளில் கலந்துக்கோ, கல்ச்சுரல்ஸ் வருது, ஆனுவல் டே வருது, இப்படின்னு உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இதில் நீங்கள் கொண்டாடலன்னு வச்சுக்கோங்க, மேனேஜ்மெண்ட் கேள்வி கேட்பாங்க. நேரங்காலம் பார்க்காம உழைக்க வேண்டியது இருக்கும். சனி ஞாயிறுலாம் வந்து லீவாக இருந்தாலும் பல நேரங்களில் அப்போ ஒரு ஐடி டிப்ளாய்மெண்ட் நடந்தால் நீங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கணும். ஒரு பொங்கல், தீபாவளி இதற்கெல்லாம் நீங்கள் ஊருக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். நிறையா பணம் தருகின்ற ப்ராஜெக்டில் நீங்கள் கொஞ்சமாக உழைச்சாலும் போகும், உங்களுக்கு நிறையா பணம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து மறைமுகமாக தகவல்கள் வரும். எப்படி வரும்னா உங்களோட அப்ரைசலில் ரேட்டிங் வந்து கம்மியாகும். உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வராது, போனஸ் வராது. ஒரு வருஷம் 2 வருஷம் இப்படியே பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறமும் ஒருத்தர் வெளியே வராமல் உள்ளே இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிஐபின்னு சொல்லுவாங்க, பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான்னு சொல்லிட்டு அதை வைப்பாங்க. அதில் வந்து இவங்க வந்து தங்களை ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஆனால் இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அவனை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஐபியில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. தமிழக கிராம நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம மக்கள்லாம் காலேஜ் முடிச்சுட்டு நேரடியாக ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறதுல ரொம்ப அதிகமான நபர்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு துறை என்ன அப்படின்னா ஐடி துறை. ஐடி துறையில் எல்லாரும் வந்து டெவலப்பிங்கில் போகிறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஐடிலாம் நிறைய விதமான வேலைகள் இருக்குது. ஆனால் ஒரு ஐடி கம்பெனிக்கு உள்ள, அதாவது ஒரு எம்என்சிக்கு உள்ள நம்ம போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருவாரியான இன்றைக்கி தலைமுறை மக்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் 2 என்ன அப்படின்னா, ஐடி கம்பெனிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதிகப்படியான சம்பளம் கிடைக்கும், 2வது ஒரு பயங்கரமான லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இருக்கும் அப்படின்னா 2 விஷயம் தான் முக்கியமான காரணம். இந்த 2ம் உண்மையிலேயே ஐடி கம்பெனிக்குள்ளே கிடைக்குதா அல்லது இது எல்லாம் மித்து தானா, இல்லை இதில் வேறு ஏதாவது கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத சமூகத்தில் பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதை தான் இன்றைக்கி தமிழக கிராம சேனல் வந்து பேச போகுது. இதை பற்றி பேசுகிறதுக்காக 22 வருடங்களாக ஒரு ஐடி நிறுவனத்தில் எம்என்சியில் ஐடிஇஎஸ் துறையில் வேலை பார்த்த திரு பிசி பாலாசிங் அவர்கள் நம்மளோட இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். ஸோ நான் சொன்ன மாதிரியே நம்ம ஆட்களுக்கு வந்து ஐடி துறைக்கு உள்ள, அதாவது ஒரு எம்என்சிக்கு உள்ள வேலை செய்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரும் கனவாக இருக்குது. ஆமாம். அதில் ப்ரியாரிட்டி வந்து சம்பளம். ஒரு +2 முடிச்சுட்டு ஒரு 3 வருஷம் டிகிரி முடித்தேன் அப்படின்னா கேம்பஸ்லேயே வந்து என்னால் ஈஸியாக ஒரு கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். என்ட்ரியிலே எனக்கு நிறைய சம்பளம் கொடுத்துருவாங்க, அப்போ லைஃப் சீக்கிரமாக செட்டில் ஆகிரும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அது ஆக்சுவலி உண்மை தானா? அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? இல்லை, ஃப்ரெஷருக்கு உடனடியாக அவ்வளோ பெரிய சம்பளம்லாம் கிடைக்காது. ஓகே. இன்னும் சொல்ல போனால் சில தரவுகள் படி பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெஷராக வருபவர்களுக்கு இருக்கிற அதே சம்பளம் தான் இப்போவும் ஃப்ரெஷருக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் சில நிறுவனங்களை வந்து கேம்பஸில் செலக்ட் ஆகி எனக்கு வந்து 50,000 ரூபா சம்பளம், 70,000 ரூபா சம்பளம் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அவங்கெல்லாம் யார்? அது தெரியல, கேம்பஸில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் அந்த மாதிரி, அதாவது வருடத்துக்கு 3 லட்சம் நீங்கள் சொல்கிற கணக்கு கிட்டத்தட்ட வருது. அது வந்து நாங்கள் வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரியான பணத்தை பார்த்தோம். இப்போவும் அதே மாதிரி தான் பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் இப்போ கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி 2 லட்சம் அந்த மாதிரிலாம் வருஷத்துக்கு சொல்கிறேன் நான். வருஷத்துக்கு, மாசத்துக்கு கிடையாது. 2 லட்சம்னா ஒரு மாசத்துக்கு 15-16,000 அந்த மாதிரி கூட இறங்கிட்டாங்க இப்போ. ஆனால் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இதே மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க போது அந்த காலத்தில் அந்த பணம் பெரிய பணம். அப்போ யார் அதிக சம்பளம் வாங்க, லட்சக்கணக்கான சம்பளம்லாம் வாங்குறாங்களே, அதெல்லாம் நீங்கள் நல்லா ஒரு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணுறாங்க, அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, அந்த ப்ராஜெக்ட் நிறையா சம்பாதிக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அதிகமாக பணம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை, நான் இப்போது காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷராக உள்ளே வரேன் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. காலேஜில் படிக்கிறத கொண்டு அப்படியே கூட நான் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ண முடியாது. நம்ம ஊர் கல்வி முறை அப்படிலாம் கிடையாது. அப்போ நான் எப்படி ப்ராஜெக்டை சைன் ஆகிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு என்ன இருக்காங்க? இல்லை, நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களை ப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வருடத்தில் ப்ரூவ் பண்ணாலே போகுதும், அடுத்த வருடம் உங்கள் பணம் வந்து டபுள் ஆகிடும், உங்களோட சம்பளம் 100 மடங்கு அதிகமாகிடும். இது வேறு எந்த துறையிலுமே சாத்தியம் கிடையாது. அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் கம்மியாக கூட சம்பாதிக்கலாம், ஆனால் போக போக உங்களுக்கு அது வந்து பல லட்சங்களாக மாற வாய்ப்பு இருக்குது.
வெளிநாடுகள்ல போய் வேலை செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது இதுல வந்து பெரிய சம்பளம் அப்படின்னு சொல்லி பழகிட்டாங்க. நம்ம அது உண்மையும் கூட ஓரளவுக்கு உண்மையும் கூட. ஓகே, வாய்ப்பு இருக்கு, அதிகமாக சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா. ஓகே, இப்போ ரெண்டாவதான ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, ஐடியில் வேலை செய்கிறவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஒரு நைட் லைஃப்பில் என்ஜாயபுளாக இருப்பாங்க, என்கேஜாக இருப்பாங்க. ஒரு பார்ட்டி லைஃப்பில் அவங்க என்கேஜாக இருப்பாங்க. நிறைய ஆடம்பர செலவுகள் பண்ணுவாங்க, நிறைய ஆடைகள் வாங்குவாங்க, பிடிச்ச பொருட்களை வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய காசு இருக்குது. அதனால் அவங்க பிடிச்ச விஷயத்தெல்லாம் வாங்குறாங்க, செலவு பண்ணுறாங்க, குடிப்பாங்க. அதாவது மது பழக்கம் அதிகமாக இருக்கும். இப்படிங்கிற மாதிரியெல்லாம் சமூகத்தில் ஒரு கருத்து இருக்குது. இது ஒரு முன்னாள் ஐடி ஊழியராக இந்த கருத்தை நீங்கள் எப்படி? இதெல்லாம் ஒரு பொது கருத்து தான். சரி, நம்ம வந்து ஒருத்தவங்க அதிகமாக சம்பாதிக்கும் போது நம்ம என்னெல்லாம் சொல்லுவோமோ, எதிர்மறை கருத்தாக சொல்லுவோமோ அதே தான். ஒரு பணக்காரன் இருந்தால் அந்த பணக்காரனை கெட்டவனா சொல்லி தான் நம்ம பழகிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி தான் நைட் ஷிஃப்ட் அப்படி போனால் நைட் ஷிஃப்ட் போகிறவங்கலாம் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லி நம்ம பழகிருக்கோம். கடைசியில் நம்ம பிள்ளைகளே போகும்போது அதை பற்றி நம்ம பேசுறது கிடையாது. ஸோ அவ்வளோதான் கான்செப்டை தவிர இங்கே அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, அதனால அதிகமாக வந்து செலவு பண்ணுறாங்க, இல்லை நைட் லைஃப்பில் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, குடிச்சிட்டு கிடக்குறாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப மிகைப்படுத்தின. இந்த ஐடி நிறுவனங்களோட எழுச்சிக்கு பிறகுதானே நம்ம மாதிரி ஊர்களில் வந்து நைட் லைஃப் அப்படிங்கிறது உருவாகுது. காலைல விடிய காலம் 3 மணிக்கு பிரியாணி விற்கிறாங்க, நைட்டு விடிய பிரியாணி விற்கிறாங்க. அண்ணா நகர் மாதிரியான இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விடிய அந்த உணவு விடுதிகள் பிஸியாக இயங்கிட்டு இருக்குது, அவ்வளோ மக்கள் கூடுறாங்க. அப்போ இதில் உண்மையும் இருக்க தானே செய்யுது. இல்லை, உண்மை வந்து நம்ம வந்து நீங்கள் மிகைப்படுத்தின அளவுக்குலாம் கிடையாது. நம்ம ஐடி நிறுவனம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எக்கனாமியில் பெரிய அளவு பணம் வந்தது அப்படின்னு கிடையாது. தாராளமயமாக்கல் கொள்கைக்கு அப்புறம் தான் நமக்கு நிறைய பணம் வந்திருக்கு, பல விதங்களில் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஐடி மூலமாக மட்டுமே இங்கே வந்ததுன்னு கிடையாது. நம்ம குறிப்பிட்ட ஐடியில் வந்து இருப்பவர்கள் எப்படி இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி துறைக்கு தேவைப்படுபவர்கள் இளையோர்கள் தான். ஓகே, நீங்க ஒரு 40 வயசு 45 வயசுல இருந்தீங்கன்னா உங்களை வந்து அப்படியே கழட்டி விட்டுடுவாங்க. ஓகே. ஸோ புதியவர்கள் வர அவங்க வந்து ஐடி துறை வந்து எப்போதுமே இளமையாகவே இருக்கும். அப்ப இளமையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருமணம் போன்ற கமிட்மெண்ட் எதுவும் இருக்காது, ஃபேமிலி போன்ற எதுவும் இருக்காது. அவங்க நேர போக்குக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது தான் அவங்க வந்து இரவு வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. 5 நாள் வேலை செய்யறோம், கையில் கொஞ்சம் பணம் இருக்குது, அதை செலவு பண்ணலாம், நம்மளால் செலவு பண்ண முடியும், நம்ம வேறு என்ன எக்ஸ்போஷர் எடுத்து பார்க்கலான்னுங்கும் போது வெள்ளிக்கிழமை இரவாகட்டும், சனிக்கிழமை இரவாகட்டும் எங்கேயோ போகிறாங்க, இல்லை பயணங்கள் மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதை வந்து அந்த துறை சார்ந்து நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியாது. அந்த துறை எப்போதுமே வந்து ஒரு இளையோர்களால் சூழப்பட்டிருக்கு அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஓகே, நீங்கள் அந்த சம்பள விஷயத்தை பேசும்போது சொன்னீங்க, ஆரம்பத்தில் எல்லாம் பெரிய சம்பளம் கொடுக்கலாம் கூட உள்ளே போய் ஒரு வருஷம் தங்களை ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க. நிறைய சம்பளம் மல்டிபிள் மடங்கு அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்லாம் கொடுக்க சொன்னீங்க. இப்போ இதுக்கான சாத்தியம் எப்படி ஏற்படுது? இப்போது நான் வந்து ஒரு பிகாம் படிச்சுட்டு நான் உள்ளே போகிறேன்னு வைங்களேன், எனக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜே கிடையாது. அப்போது எனக்கு அவங்க ஏதாவது ட்ரைனிங்ஸ் ஏதாவது கொடுப்பாங்களா, என்னை மேம்படுத்திக்க அங்கே வேறு ஏதாவது வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னா? மற்ற நிறுவனங்கள்லாம் அதெல்லாம் செய்கிற மாதிரி தெரியல. அப்போ இதில் இல்லை, பொதுவாக எல்லா நிறுவனங்களும் செய்வாங்க, ஐடி துறையில் இருப்பவர்களும் அதிகமாக செய்வாங்க. ஏன்னா ஐடி துறையில் வந்து அவங்களுடைய இடுபொருள் இன்புட்டே வந்து பார்த்தீங்கன்னா மனித வளம் தான். ஸோ அந்த மனித வளம் எவ்வளவு தேர்ந்ததா இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்க பணம் சம்பாதிக்க முடியும். ஓகே ஓகே. ஸோ அதனால என்னன்னா பட்ஜெட்டே உண்டு, ட்ரைனிங் பட்ஜெட்டே உண்டு. நான் கடைசியாக வேலை பார்த்த நிறுவனங்கள் எல்லாம் வருடம் தோறும் 50,000 ரூபா இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு சர்டிஃபிகேஷன் முடிக்கிறதுக்கே கொடுப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ அதை நம்ம பண்ண அவங்க வந்து அவங்களோட ப்ரொஃபைலை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவாங்க. இது வந்து உங்களுக்கு நல்லது பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஓகே, நம்ம என்கிட்ட இருக்கிற எம்ப்ளாயிஸ் இவ்வளவு குவாலிஃபைடான எம்ப்ளாயிஸ் அப்படின்னு கிளையண்ட்டுக்கு காட்டுறதுக்காக. ஓகே, அதே மாதிரி நீங்க சொல்லும்போது சொன்னீங்க நான் பிகாம் தான் படிச்சிருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு வரீங்க. நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கிரிட்டிக்கலா திங்க் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும். ஒரு காமன் சென்ஸோட 1+1 2ன்னு சொல்ல தெரிஞ்சிருந்தாலே போதும். அதை எவ்வளவு ஸ்பீடா சொல்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே. நம்ம அதை விட்டுட்டு எல்லாத்தையுமே சரியா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப அதீதமா யோசிச்சு எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அந்த இடத்துல நீங்க ஒரு முடிவு எடுத்து அந்த இடத்துல நீங்க எக்ஸிக்யூட் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து தனித்து தெரிவிங்க. அதற்கான ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே இருக்கணும். சர்டிஃபிகேஷன் முடிக்கிறதாகட்டும், ட்ரைனிங் முடிக்கிறதாகட்டும், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதாகட்டும், இதுக்கெல்லாம் நீங்க வந்து தயார்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீங்க கரெக்டா ஸ்பார்க் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகலாம். நீங்க சொல்றது எல்லாமே நான் என்ன தயார்படுத்திக்கிறது, ஒரு எம்ப்ளாயியா நான் என்ன மேம்படுத்திக்க நான் கொடுக்குற எஃபோர்ட். என்ன தயார்படுத்துறதுக்கு நிறுவனம் ஏதாவது எஃபோர்ட் பண்ணுவாங்க? என்ன மாதிரி பண்ணுவாங்க? நிறைய பண்ணுவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு டொமைன் துறை சார்ந்த பயிற்சி கொடுப்பாங்க, துறை சார்ந்த சர்டிஃபிகேஷன் நீங்க வெளியே
பண்ணீங்கன்னா அதை ரீஇம்பர்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில் இல்லைன்னா அதுக்கு வந்து முயற்சிகள் எடுப்பாங்க. நீங்கள் ஆங்கிலம் சரியாக பேசலன்னா அந்த ஆங்கில வகுப்புக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி நான் அதான் சொன்னேன், போன கேள்விக்கு அந்த பதில் தான் சொன்னேன். உங்களை ஒரு தேர்ந்தவராக மாற்றினா மட்டும்தான் அவங்க பணம் சம்பாதிக்க முடியும் உங்களை காட்டி. ஓகே. அதனால அவர்கள் எல்லா எஃபர்ட்டும் போடுவாங்க. இது வந்து சின்ன ஐடி நிறுவனத்துக்கும் பெரிய ஐடி நிறுவனத்துக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்குமா? ஏன்னா சில நிறுவனங்கள்லாம் புதுசாக வேலைக்கு எடுக்கும்போது பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஒரு விப்ரோ மாதிரியான, இன்ஃபோசிஸ் மாதிரி நிறுவனத்தில் அங்கே தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி காரணங்கள் இருக்கா? ஏன்னா பெரிய நிறுவனங்கள் இந்த மாதிரி இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்ஸு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் நிறைய கொடுப்பாங்களோ அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், உண்மைதான். ஸோ அவங்க வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் தெரியும், ப்ரோட்டோகால் தெரியும், தங்களை எப்படி வந்து கேரி பண்ணிக்கணும்னு தெரியும். இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்கும்போது அவங்களுக்கான மதிப்பு அப்படிங்கிறது வந்து அந்த கார்பரேட் வேர்ல்டில் அதிகமாகவே கிடைக்கும். ஓகே. சின்னதுல இருந்து வரும்போது என்னன்னா அவங்க வந்து அவங்களை மேம்படுத்துவதற்கு அந்த சின்ன நிறுவனங்களுக்கு பட்ஜெட் இருக்காது. ஸோ இவங்க எப்படி போனாங்களோ அதே மாதிரி வெளியே வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. சில வேலையை மட்டும் வேணா கத்துக்கலாம், அதை தாண்டி ஒன்றும் மோஸ்ட்லி இருக்காது. பட் இதை வந்து அப்படியே புதுமைப்படுத்த முடியாது. ஏன்னா நான்லாம் வந்து சின்ன நிறுவனத்துக்கு போயிட்டு அங்க இருந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தான் அடுத்தடுத்த பெரிய நிறுவனங்களுக்கு என்னால் போக முடிஞ்சுது. ஸோ இது ஒருத்தர் வந்து எவ்வளவு சுதாரிப்போட இருக்காரோ, எவ்வளவு சுதாரிப்போட வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறாரோ அதை பொறுத்தும் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சின்ன நிறுவனங்கள் பல நேரங்கள்ல பெரிய நிறுவனங்கள் தராத வாய்ப்புகளை அள்ளி தருவாங்க. எனக்கு அது மாதிரி நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நாம வந்து அப்படி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாய்ப்பு கிடைக்கல, என்னோட லைஃப் ஸ்டைல் மாறல அப்படின்னா நீங்க நிறுவனத்தை மாற்றணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆட்கள் என்னன்னா போறோம், நம்ம ஒரு 10,000 20,000 சம்பாதிக்கிறோம், நம்ம ஃபேமிலியில நம்ம அதிகமாக சம்பாதிக்கிறோம்னு சொல்லிட்டு அதே இடத்துல உட்காந்துருவாங்க. இதில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நிரந்தரமான வேலை அப்படிமா. 5 வருஷம் 10 வருஷமா ஒரே நிறுவனத்தில் வேற என் வீட்டு பக்கத்துல வேலை அப்படிம்பாங்க. ஸோ இந்த துறைக்கு வந்துட்டீங்க, பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்னா வீடு பக்கத்துல இருக்கணும், ஒரே சிட்டியில் இருக்கணும், ஒரே நகரத்தில் இருக்கணும், ஊர் பக்கத்தில் இருக்கணும்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா இது அள்ளித்தரும், வாய்ப்பு அள்ளித்தரும். நீங்கள் உலகம் ஃபுல்லாக எங்கே வேணால் போகலாம் ஐடி அப்படிங்கும்போது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் பழகணும் அப்படின்னா நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அப்படியான அற்புதமான வாய்ப்பை தருகின்ற துறை தான் இது. வேற எந்த துறைக்குமே இது வந்து உங்களால் பொருத்தி பார்க்க முடியாதுன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த துறையில் அந்த வாய்ப்பு இருக்கும்போது இதை வந்து நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா சம்பளத்துக்காக மட்டும் வரக்கூடாது, இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்வதற்காக வரணும். இந்த நிறுவனங்கள் ஒரு எம்ப்ளாயியை என்ன மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் எம்ப்ளாயி கொடுக்குது? அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்ரிஷியேஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கும்? வெறுமனே சம்பள உயர்வை தாண்டி வேற என்னென்ன அப்ரிஷியேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க? உங்களை தட்டி கொடுத்தா நீங்கள் எப்படிலாம் வேலை செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான அப்ரிஷியேஷன்ஸ்லாம். அதாவது எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க. இப்போ ஸ்பாட் அவார்டுன்னு கொடுப்பாங்க. ஓகே. இந்த மாதிரி அவங்களே நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா புதுசாக கிரியேட் பண்ணுவாங்க, புதுசாக கிரியேட் பண்ணுவாங்க. சரி, ஐடியா என்னன்னா உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே. அது வந்து ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம், ஒரு போனஸாக இருக்கலாம், இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம், ஒரு அவார்டாக இருக்கலாம், இல்லை ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராமாக இருக்கலாம். உங்களை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல உங்களுடைய மனதுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன சின்ன வெற்றிகளை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. நிறைய மைண்ட்ஸ் வந்து வந்திருக்குல்ல உங்களுக்கு, வந்து ஒரு கேரட்டை முன்னாடி போட்டுட்டு நீங்க அதை பார்த்து போற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான தந்திரங்கள்லாம், இது ஏன் நான் தந்திரங்கள் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு ஐடிக்குள்ள வந்துட்டீங்க, உங்க வாழ்க்கை தரத்தை வந்து பெரிய அளவில் உயர்த்திட்டீங்க. ஆனா அதே இடத்துல நீங்க செக்கு மாடு மாதிரி சுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மீண்டும் தேங்கி போயிட்டீங்க அப்படிங்கிறது ஒரு உண்மையாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ அப்ரிஷியேஷன்ஸ் பற்றி பேசணும். அதை தாண்டி ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சு நாம் அதை ஏற்படுத்திக்கலாம் கூட. சில பேர் வந்து நான் இந்த பார்ட்டி லைஃப்லலாம் எங்கேஜாக இருப்பாங்க, சில பேர் தான் உண்டு தன் வேலை உண்டு குடும்பம் உண்டுன்னு இருப்பாங்க. ஆனால் இந்த கேம்பஸ்க்கு உள்ளேயே ஒரு கல்ச்சரல் டிஃப்ரெண்ட்டை காட்டுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விழாக்கள் எல்லாம் வந்து உலகத்தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விழாக்களாக அங்கே ரொம்ப ஒரு கொண்டாட்டமான தன்மை இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் வந்து அவங்க எம்ப்ளாயிஸை வந்து எந்துவாக வச்சுக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு. அப்படி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க? டீம் பில்டிங்லாம் நிறைய நடக்கும். ஏதாவது இண்டிபெண்டன்ஸ் டேலாம் வந்தால் அதுக்கு ஏதாவது போட்டிகள் வைப்பாங்க. அவங்களோட கேபினை வந்து அலங்கரிக்கிற மாதிரியான போட்டிகள் வைப்பாங்க. கோல போட்டிகள்லாம் கூட நடக்கும். இதெல்லாம் டீம் பில்டிங். இது அதாவது நான் எப்படி புரிஞ்சுக்கிறது கரெக்டானு சொல்லுங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் உன்னை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி கிடையாது. நீங்க என்ஜாய் பண்ணல, உங்க டீம் வந்து ரொம்ப மிங்கிள் ஆகல அப்படின்னா அதுக்கே வந்து மேனேஜ்மெண்ட் உங்களை கேள்வி கேட்கும்.
ஓ ஓகே. ஸோ இது வந்து நீங்க சொல்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஓகே பணம் நிறைய இருக்கு, இவங்க கிட்ட நேரம் நிறைய இருக்கு, என்ஜாய் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. செய்யற வேலையில சோர்வு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்கள தட்டி கொடுக்கறதுக்காக மேனேஜ்மெண்ட்டே வந்து நீ இந்த மாதிரி ஒரு கேபினை வந்து அலங்கரி, இந்த போட்டிகள்ல கலந்துக்கோ, கல்ச்சுரல்ஸ் வருது, ஆனுவல் டே வருது, இப்படின்னு உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன் சில இடங்களில். நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே சொன்னீங்க. இண்டிபெண்டன்ஸ் டேனா அந்த நம்ம மூவண்ண பலூன்கள் எல்லாம் கட்டுவாங்க, அதை பார்த்துருக்கேன். ஒரு தீபாவளி கொண்டாடுவாங்க, பொங்கல் கொண்டாடுவாங்க, ஓணம் கொண்டாடுவாங்க, யுகாதி கொண்டாடுவாங்க. அவங்க கொண்டாடாத விழாக்களே இருக்காது. இந்தியாவை தாண்டி போய் தேர்ந்தெடுத்து கொண்டு வருவாங்க சில கொண்டாடுறாங்க. இதில் நீங்க கொண்டாடலன்னு வச்சுக்கோங்க, மேனேஜ்மெண்ட் கேள்வி கேட்பாங்க, மேனேஜரை கேள்வி கேட்பாங்க, எதுக்கு வந்து நீ வந்து உன் டீம் இப்படி வச்சிருக்கிற, ஒண்ணுமே பண்ணாம இருக்கு, நீ யூ ஹேவ் டு கெட் என்கேஜ்ட் அப்படிம்பாங்க. ஓகே. இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன அவுட்புட் கிடைக்குது? அவங்க வந்து உற்சாகமா இருப்பாங்க, வேலை செய்வாங்க. எம்ப்ளாயிஸ் சொல்றீங்க. ஓகே. சோர்வடையவே மாட்டோம். ஓகே. அந்த நிறுவனத்தின் மேல ஒரு பற்று வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வேலை அப்படின்னு பார்க்கும்போது அந்த வேலை மூலமாக உற்சாகம் கிடைப்பது ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன்னா செஞ்ச வேலையை தான் செய்யற மாதிரி இருக்கும், நிறைய டெட்லைன்ஸ் இருக்கும், நேரங்கால பார்க்காம உழைக்க வேண்டியது இருக்கும். சனி ஞாயிறுலாம் வந்து லீவா இருந்தாலும் பல நேரங்கள்ல அப்போ ஒரு ஐடி டிப்ளாய்மெண்ட் நடந்தா நீங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கணும். ஒரு பொங்கல், தீபாவளி இதற்கெல்லாம் நீங்க ஊருக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படி இருப்பவர்களை வந்து உற்சாகப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை வந்து பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பொங்கல், தீபாவளி கூட ஊருக்கு போக முடியாத சூழல் ஏற்படும் சொல்றீங்க இல்லையா? இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஏன் இது நடக்குது? இதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் நம்ம மக்கள்? ஆமா, இப்போ பெரும்பான்மையான நேரம் இப்போ நான் ஒர்க் பண்ண ஒரு எம்என்சிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஎஸ் கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே. அப்படிங்கும்போது தீபாவளி நடக்குது அப்படிங்கறக்காக நான் அப்படியே விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா என் கிளைண்ட் வந்து யூஎஸ் கேலண்டரை ஃபாலோ பண்ணும்போது அவனுக்கு சர்வீஸ் பண்ற நானும் யூஎஸ் கேலண்டரை ஃபாலோ பண்ணணும். அதுல தீபாவளிக்கு லீவு கிடையாது. ஓகே. அப்போ ஊரே லீவ் போட்டுட்டு கொண்டாடிட்டு இருக்கும்போது நம்ம அலுவலகத்தில் உட்காந்துட்டு இருக்கணும். இப்போ ஊரே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு ஜூலை 4 நினைக்கிறேன் அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே, அதுக்கு லீவு கிடைக்கும். ஓகே. ஸோ அப்போ நம்ம ஊரோட ஒத்து வாழவே முடியாது. அப்போ நமக்கு அயற்சி நிறைய வரும். அத இந்த மாதிரி கொண்டாட்டங்களை பண்ணி இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் இருக்கும். நீங்க சொல்றீங்க அந்த ட்ரிங்க்ஸ் பார்ட்டிலாம் அந்த மாதிரியான கான்செப்ட்ல வர்றதுதான். உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக உற்சாகப்பானம் தராங்க. சோர்வாயிடாத, ஆமா சோர்வாயிடாத அப்படிங்கிற மாதிரி உன்னையும் நாங்க கவனிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி செய்யற சில விஷயங்கள் தான். அது தேவையானதாகவும் இருக்கு மனித மனத்துக்கு. மனித மனத்துக்கு தேவையானதுன்னு சொன்னாலும் கூட அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு வியாபார யுக்தி அது ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் இதுல கவனிக்க தெரிஞ்ச விஷயம். அப்ப இந்த வியாபார யுக்தின்னு வரும்போது நீங்க சொன்னீங்க ஆரம்ப சொன்னீங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்லாம் வந்து டபுள் ட்ரிபிள் மடங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இதுல என்ன யுக்தி எல்லாம் கையாளுவாங்க? நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அள்ளி கொடுப்பாங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா வருடம் தோறும் 100% ஐக்லாம் வாங்கியிருக்கிறேன், 100% போனஸ்லாம் வாங்கியிருக்கிறேன் வருடம் தோறும். ஒரு 2 வருடம் 3 வருடம். நான் எனக்கு ஆங்கிலம் தெரியாது அந்த காலகட்டங்களில், 30 வயசுல தான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன். ஆனால் 23-24 வயசுலேயே நான் வந்து அந்த எம்என்சியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஆகிட்டேன். யங்கஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் நான் தான். ஸோ இவ்வளோ நன்றாக உங்களை வந்து பார்த்துப்பாங்க. ஆனால் நீங்கள் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா அதே நிறுவனத்தில் உங்களை எப்படி வெளியே அனுப்புறது அப்படிங்கிறதையும் அதே நிறுவனம் பார்க்கும். ஸோ நல்லா வேலை செஞ்சால் உங்களை கோபுரத்தில் வைக்கும். நீங்கள் நல்லா வேலை செய்யல, இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவு வேலை செய்யல அப்படின்னா அப்படியே தூக்கி உங்களை குப்பை தொட்டியில் போடுவாங்க. ஒரே நிர்வாகம் தான். அந்த ரெண்டு முகமும் அந்த நிர்வாகத்தில், ரெண்டு முகமும் நிர்வாகத்தில். இது கூட ஓரளவுக்கு பேலன்சிங்காக தான் இருக்குது. ஆனால் எனக்கு இன்னொரு கேள்விகள் என்ன அப்படின்னா, நல்லா வேலை செய்கிற எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இன்க்ரிமெண்ட் அந்த கொடுக்கப்படுமா, இல்லை ஒரே மாதிரியான பாராட்டுக்கள் அது சாத்தியமா? இப்போ என்னன்னா நல்லா வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது யார் பார்வையில இருந்து நல்லா வேலை செய்கிறேன்னு அப்படிங்கிறது இருக்கு. ஓகே. இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவரு கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாரு, 24 மணி நேரமும் உழைச்சிருப்பாரு, குடும்ப குட்டியை பார்க்காம உழைச்சிருப்பாரு, நல்லா பண்ணியிருப்பாரு. ஆனால் அது வந்து அவரோட ப்ராஜெக்ட் பில்லிங்கில் எதிரொலிக்கலன்னு வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் பில்டிங்லனா கொஞ்சம் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு பணம் வரவு வரும்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து வெளிநாட்டுக்காரனுக்கு இப்போ ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம், அவங்க வந்து நமக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 1 லட்சத்துக்கு தான் நீங்கள் வேலை பார்த்துருக்கணும். ஓகே. ஓகே. நீங்கள் இரவு ஃபுல்லாக வேலை பார்த்தா அப்படி பார்த்தா இப்படி பார்த்தா, ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த 1 லட்சங்கிறது இன்க்ரீஸ் ஆகவே இல்லை அப்படின்னா எங்கேருந்து உங்களுக்கு அந்த இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க? அதுக்கு எப்படி ஒரு கடைநிலை ஊழியர் பொறுப்பாக முடியும்? ஏன்னா அந்த அந்த பில்லிங்கான அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ஒரு எம்ப்ளாயி கிடையாதுல்ல, அது டாப் மேனேஜ்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவருக்கும் இந்த ஊழியருக்கும் அந்த அந்த தொகைக்கும் ஊழியருக்கும் நேரடி தொடர்பு என்ன? இல்லை, நேரடி தொடர்பு அப்படிங்கிறது அதுலேருந்து தான் உங்களுக்கு போனஸ் வரணும், அதுலேருந்து தான் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரணும். அதுலேருந்து நிறைய வருமானம் வரக்கூடிய ப்ராஜெக்டில் இருந்தால் நம்ம சீக்கிரம் வளரலாம், புரிஞ்சுக்கலாம். அப்படி புரிஞ்சுக்கலாம். அதாவது ஆமாம், நிறையா
பணம் தருகின்ற ப்ராஜெக்ட்ல நீங்க கொஞ்சமா உழைச்சாலும் போகும், உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். இது என்ன, இது ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ அப்போ நீங்க உழைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியணும். சரி, அது வந்து என்னன்னா மேக்ரோ சினாரியோன்னு ஒன்று இருக்கு. ஓகே, அதை விட்டுட்டு நீங்க ஒரு காஸ்ட் சென்டர்ல, அதாவது உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதே தண்டம்னு நினைக்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல உட்காந்துக்கிட்டு நீங்க அதுல நான் 24 மணி நேரம் உழைச்சேன், இவ்வளவு நேரம் உழைச்சேன்னு சொன்னீங்கன்னா அதை கேட்கற மேனேஜருக்கு தான் எரிச்சல் ஆகும். ஏன் உனக்கே நான் தண்டமா தான் சம்பளமே கொடுத்துட்டு இருக்கேன், நீ அதுல இன்க்ரிமெண்ட் கேட்கறியா, அதுல போனஸ் கேட்கறியான்னு தான் இருக்கும். நான் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லயும் மாட்டியிருக்கிறேன், அதிகமா பணம் வர்ற ப்ராஜெக்ட்லயும் மாட்டியிருக்கேன். ஸோ அதிகமா பணம் வர்ற ப்ராஜெக்ட்ல தான் நான் சொன்ன மாதிரி டபுள் ட்ரிபிள் இன்க்ரிமெண்ட் எனக்கு வந்துட்டே இருக்கும், வருடம் தோறும் வந்துட்டே இருக்கும். ஆனா இந்த மாதிரி இப்போ காஸ்ட் சென்டர்ல மாட்டிக்கும் போது நம்ம வாங்குற சம்பளமே தண்டங்கிற மாதிரி நம்மளை உணர வச்சிருவாங்க. ஓகே, இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், 10 பேர் ஒரு ப்ராஜெக்டில் வேலை செய்கிறாங்க, 10 பேர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா கூட ஒரு வருஷம் ஒரு 2 பேருக்கு இன்க்ரிமெண்ட் ஜாஸ்தியாகும், அடுத்த வருஷம் இன்னும் 2 பேருக்கு இன்க்ரிமெண்ட் ஜாஸ்தியாகவும் போட்டு அந்த அவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த பேலன்சிங் எப்படி நடக்கும் ஆக்சுவலாக? ஆமாம், இப்போ நானே மேனேஜராக இருந்திருக்கிறேன். நான் உங்ககிட்ட சொன்ன அந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படியே எடுத்துக்கோங்க. ஒரு ப்ராஜெக்ட் நல்லா இருந்தால் மட்டும் தான் எல்லாருக்குமே நல்லா கொடுக்க முடியும், நல்லா இல்லைன்னா யாருக்குமே கொடுக்க முடியும். நான் என்ன கேட்குறேன், ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு, நல்லா சம்பாத்தியம் வருது, 10 பேர் அந்த ப்ராஜெக்ட் டீம்ல வேலை செய்றீங்க, அந்த 10 பேருக்கும் ஒரே மாதிரியான இன்கிரிமெண்ட் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? அதான் கேள்வி. ஒரே மாதிரி கொடுக்கறத தாண்டி நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து நோகடிக்க கூடாதுன்னு கொடுப்போம். 2 கேட்டகரியா பிரிப்போம். ஸோ ஒன்று வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க, இது ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு 10 பேர் வந்து பர்ஃபார்மன்ஸே பண்ணாதவங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பண்ணாதவங்களுக்கு வந்து ஒண்ணுமே கொடுக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்க. அவங்கள வந்து வேலையை விட்டு தூக்குறதுக்கு கூட இன்ஸ்ட்ரக்ஷன் வரலாம், ரேட்டிங்கை கம்மியா போட்டு வேலையை விட்டு தூக்கலாம்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வரலாம். ஸோ இது ஒரு கேட்டகரி. இப்போ நல்லா பண்ற 10 பேர் எடுத்துப்போம். இந்த நல்லா பண்ற 10 பேர்லயும் நம்ம எல்லாருக்குமே நல்லதா கொடுக்க முடியாது, ஏன்னா ஒரு பட்ஜெட் தான் வந்திருக்கும். அந்த பட்ஜெட்டுக்குள்ள நீங்க எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கறத ஒரு கேள்வி. அப்போ இந்த 10 பேருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ப்ரொமோஷன், ஒருத்தருக்கு இன்க்ரிமெண்ட், ஒருத்தருக்கு போனஸ், ஒருத்தருக்கு ஸ்பாட் அவார்ட், இப்படி கொடுத்து அவங்கள வந்து கொஞ்சம் மனம் கோணாம வச்சுப்போம் அப்படின்னு சொல்லலாம். இப்படிதான் இப்போ இது நடக்குது. ஆமா, எல்லாரையும் பேலன்ஸ் பண்றதுக்கான எல்லா வித்தியும் எடுப்பீங்க. ஆமா, இப்போ ஒருத்தர் வேலையை விட்டு அனுப்பணும் அப்படின்னா அவர் உங்க டீமுக்கு சரி தேவையில்லை, இல்லை அவர் ஒரு அண்டர் பர்ஃபார்மரா இருக்கிறாரு அப்படின்னா நேரடியா அவர்கிட்ட நீ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு, உனக்கு நீ இந்த டீம்ல செட் ஆகல, நீ வந்து வேற அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மறைமுகமாக தகவல்கள் வரும். எப்படி வரும்னா, உங்களோட அப்ரைசல்ல ரேட்டிங் வந்து கம்மியாகும், உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வராது, போனஸ் வராது, ஒரு வருஷம் 2 வருஷம் இப்படியே பண்ணுவாங்க. இதை பார்த்த உடனே நம்ம வந்து வெளியே வந்துடுறது நல்லது. இதையும் பண்ணதுக்கு அப்புறமும் ஒருத்தர் வெளியே வராம உள்ளே இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து PIPன்னு சொல்லுவாங்க, பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான்னு சொல்லிட்டு அதை வைப்பாங்க. அதுல வந்து இவங்க வந்து தங்களை ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஆனா இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அவனை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த PIPல நீங்க சக்சஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்க கட்டம் காட்டிட்டா தப்பவே முடியாது. ஆமாமா, கட்டம் காட்டிட்டா தப்பவே முடியாது. சரி, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்கள தூக்குனாதான் அந்த பட்ஜெட்ல வந்து நீங்க ஒரு சர்ப்ளஸ் காட்ட முடியும். ஒவ்வொரு மேனேஜருக்கும் ஒரு பட்ஜெட் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளதான் அவங்க அந்த ப்ராஜெக்டே ரன் பண்ணணும். அப்போ நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத ஒருத்தரை வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டை வந்து அவர் சாப்பிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அவரை தட்டி விட்டுட்டாங்கன்னா இந்த பட்ஜெட்ல கொஞ்சம் குஷன் வரும், அதை எடுத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு கொடுத்தா அவங்க ப்ராஜெக்ட் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது அங்க கான்செப்ட். இதெல்லாம் செஞ்சுமே ஒரு மேனேஜர் அப்படிங்கிறவர் வந்து எப்பவுமே கெட்ட பேர் வாங்குறவராகவே, கெட்டவராகவே இருக்காரு, கெட்ட பேரை தாண்டி கெட்டவராகவே இருக்காரு. அது காரணம். இதுக்கு நான் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள், நிஜத்துல நடந்த எக்ஸாம்பிளே சொல்றேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, என்னோட பிகாம்ல இருந்து என்னோட ஃப்ரெண்டு, 20 வருஷமா பார்த்துக்கோங்க, 25 வருஷமா என்னமோ ஃப்ரெண்டு. அவர் வந்து நான் கடைசியாக வேலை பார்த்த நிறுவனத்தில் எனக்கு கீழே ரிப்போர்ட்டியா வராரு. நான் தான் அவருக்கு வேலையை வாங்கி கொடுத்தேன், நல்லா வேலை பார்ப்பான் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன். இப்போ நான் அவனுக்கு மேனேஜர். அப்போ அவன் நல்லா வேலை செஞ்சாலும் அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதாகட்டும், இன்க்ரிமெண்ட் கொடுக்கறதாகட்டும் நான் கொடுத்தேன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அந்த அப்ரைசல் டைம்ல நான் என்ன சொல்லிடுவேன், என்னோட சக மேனேஜர் கிட்ட அவனோட பெர்ஃபார்மன்ஸ் இதுதான், ஏன்னா எல்லாருமே பார்த்துருப்பாங்க, எனக்கு மேலே இருக்கிற மேனேஜரும் பார்த்துப்பாங்க. ஆனால் நான் எதுவுமே டிசைட் பண்ண விரும்பலை, நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவேன். அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, கிட்டத்தட்ட வருஷந்தோறும் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, நல்லாவே இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்கு, நல்லாவே போனஸ் கிடைச்சிருக்கு. ஆனா நீங்க இப்ப கூப்பிட்டு கேட்டாலும் என் வாழ்க்கையே கெடுத்தது நீதான்பா, எனக்கு நீ ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி தரலாம்பா. ஸோ இது வந்து என்னன்னா, நம்ம ஒரு மனிதனுக்கு வந்து எவ்வளவோ கொடுத்தாலும் அவனுக்கு வந்து அது போதவே போதாது. அது வந்து நம்ம சரியான ஒரு விஷயம் கிடையாது. நம்மளும் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகணும். இதுல நான் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லிக்க விரும்புறேன். நம்ம இந்த அப்ரைசலை வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்க கூடாது. ஏன்னா இவ்வளோ இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பேசினது என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறதாகட்டும், இன்க்ரிமெண்ட் கொடுக்குறதாகட்டும், அதுக்கு பல காரணிகள் இருக்கு. ஆனால் நம்ம மக்கள் என்னன்னா,
நமக்கு ஒரு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ வரல அப்படின்னா நான் நல்லா வேலை செய்யல போல இருக்கு. ஆமாம், அது இயல்பாக வர்றது தானே. இது ரெண்டு விஷயம். நான் நல்லா வேலை செய்யலைங்கிறத தாண்டி என் கூட வேலை செய்கிற ஒருத்தனை என்னை விட ஒரு 5000 ரூபாய் அதிகம் இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு தரலையே அப்படிங்கிற அந்த ஒரு இது வரதானே செய்யும். ஆமாம், நீங்கள் வந்து நல்லா வீடு வாங்கியிருப்பீங்க, காரில் வருவீங்க, உங்களோட பவுஸ் எல்லாம் காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் இருக்கிறவங்க ஒன்றுமே காட்டலன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு கொடுத்துருவாங்க. அவன் கொஞ்சம் கஷ்டப்படுறான், அவனாவது இருக்கட்டும், இவன் பரவாயில்ல. ஓ, இப்படி வேற ஒரு பேராமீட்டர் கூட இருக்குது, பேராமீட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் ஆஃபீஸ் போனீங்கன்னா ஒரு ஏழை வீட்டு பிள்ளையாகவே போயிட்டு வரணும், அதுதான் உண்மையாகவே இருக்கும். ஆனால் நம்ம என்ன ஆள் பண்ணுவோம், ஐஃபோன் வாங்கி வச்சுப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஓகே நல்லா தானே இருக்கா, இவனுக்கு எது கொடுக்கணுங்கிறது கூட தோணும். ஓ, இப்படிலாம் வரைக்கும் இதில் வந்து இந்த இன்க்ரிமெண்ட் கொடுக்குறது அப்புறம் அப்ரேசல் கொடுக்கறதுலாம் வந்து அவங்க எதுவும் எஸ்ஓபி எல்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அது பண்ண முடியாதுல்ல. ஸோ இது வந்து டிசிஷன். நீங்கள் எஸ்ஓபி எதுக்கு மெயின்டைன் பண்ணுவீங்கன்னா ஒரு ப்ராசஸ்க்கு தான் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஆமாம், அந்த ப்ராசஸ் இவர் எப்படி வேலை செஞ்சிருக்காரு அப்படி அவர் பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸை வச்சு தானே வருஷ கடைசியில் இல்லை ஒரு குவார்ட்டர்லி ஆஃப் இயர்லின்னு சொல்லிட்டு ஒரு இது ஓரளவுக்கு பண்ணுவாங்க. அதாவது இந்த இன்க்ரிமெண்ட் பர்சன்டேஜ்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, போனஸ் பர்சன்டேஜ்னு பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனால் கடைசியில் நான் கொடுக்க நினைக்க தான் கொடுப்பேன். ஆமாம், கடைசியில் அந்த மனித டிசிஷன் ஒன்று இருக்கும்ல, அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஒரு வேளை அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, கம்பேரிட்டிவ்லி மற்றவங்களை விட ஜாஸ்தியாக இருக்கும்போது நீ வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி யாரும் கேள்வியெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. கேட்க வேண்டிய ஹெச்ஆரும் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு ரிசல்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி சாண்ட்விச் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அவனை நல்லா பாராட்டிடு, அதுக்கப்புறம் அவனை போட்டு அடின்னு அடிச்சுட்டு உன்னோட அந்த பேட் ரிவ்யூவை கொடுத்துரு, ரேட்டிங் பேடாக இருந்தால் அதை சொல்லிவிடு, அதுக்கப்புறம் கடைசியாக திருப்பி பாராட்டிடு. அது சாண்ட்விச் மெத்தடுன்னு எப்படி பண்ணணுங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. ஐயோ, அப்போ அவன் முடியும் போது கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிடுவான். ஸோ இந்த மாதிரிலாம் அது ஒரு நிர்வாகமாக பண்ணும்போது கூட்டாக தான் பண்ணுறாங்க. நம்ம ஹெச்ஆர் வந்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல அவங்களே வந்து ஒரு மேனேஜர் எப்படி வந்து ஒரு ஊழியரை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ட்ரைனிங் கொடுப்பாங்க. மேனேஜர் கொடுத்துருவாங்க. ஆமாம், அது ஒரு மேண்டேட்டரி ட்ரைனிங். ஸோ நாம வந்து என்ன அப்படின்னா நம்மளை வந்து டிட்டாச் பண்ணிடணும், அப்ரைசலோட ரொம்ப ஒன்றி போயிடக்கூடாது. நீங்கள் ஒன்றி போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபா ஒருத்தன் பக்கத்தில் வாங்கினான்னா உங்களுக்கு அது மன கஷ்டத்தை கொடுக்கும். கண்டிப்பாக. நீங்கள் அப்ரைசல் டைம்லலாம் பார்த்தா போதும், எல்லாம் வந்து ஒரு மூடியாவே சுற்றிட்டு இருப்பாங்க. ஐயோ நான் வாழ்க்கையில் தண்டம், நான் ஒன்றுமே சாதிக்கல, என் பொண்டாட்டி திட்டுறா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். அப்ரைசல் முடிஞ்சு எங்கிட்டே நிறைய பேர் அழுதவங்கலாம் இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து ஆஃபீஸ் அப்படிங்கிறது வேற ஒரு என்டிட்டி, உங்கள் லைஃப்ங்கிறது வேற ஒரு என்டிட்டி அப்படிங்கிறத முடிவு பண்ணி என்ன அந்த ஜாபுக்கு தேவை அதை மட்டும் கொடுங்க. மற்றதை உங்கள் வாழ்க்கைக்கான வெற்றியை வந்து நீங்கள் வெளியில் தேடுங்க, அந்த ஜாப்ல தேடாதீங்க. நிறைய பேர் அதை தான் தப்பு பண்றாங்க. ஜாப்ல இன்க்ரிமெண்ட் ஆகுனா தன்னை திறமைசாலின்னு நினைச்சுக்கிறாங்க, ப்ரொமோஷன் வாங்கினா தன்னை புத்திசாலின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த என்டையர் சிஸ்டம்ல நீங்க ஜஸ்ட் ஒரு புள்ளி தான், அதை என்னைக்கு வேணா நாக் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. நீங்க 35 வயசுல நல்லா வேலை செய்யலாம், 30 வயசுல நல்லா வேலை செய்யலாம், 45 வயசுல அதே நிறுவனத்துக்கு நீங்க தேவையில்லாம இருக்கலாம், 50 வயசுல தேவையில்லாம இருக்கலாம். ஸோ நீங்க அதுக்கு தயாரா இருக்கணும், மென்டலி தயாரா இருக்கணும். இந்த ஐடியாவங்கள்ல இந்த மாதிரியான சிக்கல்கள் மட்டும்தான் இருக்கிறா, இல்ல பயங்கரமான ஒர்க் ப்ரெஷர் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்களே, அந்த ஒர்க் ப்ரெஷர்னா என்ன மாதிரியா ஒர்க் ப்ரெஷர்? இதெல்லாம் வந்து இயல்பா வரதா அல்லது செயற்கையாவே திணிக்கப்படுகிற ஒர்க் ப்ரெஷர்ஸ்லாம் இருக்கா? ரெண்டுமே இருக்குன்னு சொல்லலாம். இயற்கையாகவே இருக்கும், டெட்லைன்ஸ் இருக்கும், ரெகுலேட்டரியை வந்து ஃபாலோ பண்ணுற ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஐடி டெவலப்மெண்ட்லாம் சரியான நேரத்தில் முடியணும். ஸோ அதனால் வந்து இயல்பாகவே பல நேரங்களில் வரும். ஆனால் 90% வந்து யாராவது செய்கிற தப்பால் தான் அது வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். மேனேஜ்மெண்ட் வந்து தப்பான ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு ப்ராசஸ் கரெக்டாக பண்ண தெரியாது, சரியான நபர்களை வந்து ஆன்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து மனித தவறுகளால் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் பாதிக்கப்படுறது வந்து கடைநிலை ஊழியர் தான் பாதிக்கப்படுறாங்க. ஆமாம். இந்த கேள்வியை நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா, எனக்கு நிறைய நண்பர்கள் வந்து ஐரோப்பிய நாடுகளில் வேலை செய்கிறாங்க. ஐரோப்பிய நாடுகளில் என்ன கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய நிறுவனத்தோட பேர் இங்கே சென்னையில் இருக்கும். சென்னையில் என்ன சென்னையில் இருக்குது அப்படின்னா, ஆமாம் நான் அங்கே ஃப்ரான்ஸில் வேலை செய்கிறேன், நான் வந்து நெதர்லாந்தில் வேலை செய்கிறேன், நான் வந்து யூகேல வேலை செய்கிறேன், அங்கே இருக்கிறது எங்களோட சென்னை பிரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் எங்கள் லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, நாங்கள் காலையில் கரெக்டான நேரத்துக்கு வேலைக்கு போவோம், கரெக்டான நேரத்துக்கு வீட்டுக்கு வருவோம், எங்களுக்கு வந்து ப்ரெஷரே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நிறுவனத்தில் சென்னையில் வேலை செய்கிற ஒருத்தரை கேட்டால் பயங்கர ப்ரெஷராக இருக்குது, மென்டல் டார்ச்சராக இருக்குது, நான் நிம்மதியாகவே இல்லை, எனக்கு மாதம் மாதம் சம்பளம் வருதேங்கிறதுக்கு ஒரே காரணத்துக்காக இந்த வேலையை நான் கட்டி பிடிச்சி விற்க வேண்டியதாக இருக்குது, எனக்கு வேறு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சுன்னா நான் உடனே தூக்கி போட்டு போயிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. இந்த ஏற்றத்தாழ்வு அங்கே அவ்வளோ ஸ்மூத்தாக வேலை செய்யக்கூடிய, நிம்மதியாக வேலை செய்யக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் இங்கே ஏன் இப்படி இருக்குது? இந்த ஏற்றத்தாழ்வு ஏன் இருக்குது? இப்போ என்னென்னா, நீங்கள் அதிகார மையத்து பக்கத்தில் இருக்கும்போது அந்த அதிகாரத்துக்கு பார்வையிலே இருப்பீங்க.
ஸோ நீங்கள் அதிகமாக வேலை செய்யாட்டாலும் உங்கள் ப்ரெசன்ஸே வந்து வேலை செய்த ஒரு மாயையை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி தான் நான் இதை வந்து புரிஞ்சுக்கிறேன். நானும் வெளிநாடுகளில் வேலை செஞ்சுருக்கிறேன். அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா 9 மணிக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக 9 மணிக்கு வந்துடணும். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. வந்த உடனே பிரேக் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 12 மணிக்கு, நான் சொல்கிறது ஃப்ரான்ஸில் பாரிஸில் இருக்கும்போது 12 மணிக்கு லஞ்சுக்கு போயிடுவாங்க. 2 மணி நேரம் லஞ்ச் நல்லா மென்று சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வாக்கிங் போவாங்க, ஜாக்கிங் போவாங்க. எல்லாமே அந்த 2 மணி நேரத்தில் பார்த்துட்டு 2 மணிக்கு திருப்பி வருவாங்க. அப்புறம் 3 மணி 4 மணிக்கு ஒரு பிரேக் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் 5 மணிக்கு கிளம்பிடுவாங்க. ஆனால் அதே மேனேஜ்மெண்ட் அதே டீமோட சென்னை பிரான்ச் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் ரொம்ப அழுத்தத்தில் இருப்பாங்க. நிறைய அவுட்புட்ஸ் வந்து இவங்க தான் கொடுக்கணும், அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க நான் டிஸ்கஷன் பண்ணுறேன், இந்த மாதிரி நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், இந்த மாதிரி தான் அவங்க போயிட்டு இருப்பாங்களே தவிர ஆக்சுவல் ஒர்க்கு சென்னையில இருந்து நடக்கும். இவங்க இவ்வளோ வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதே வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. இவ்வளோ கஷ்டப்படுறதே வந்து அவங்களால, ஏன்னா தொலைவு இருக்குல்ல, ரொம்ப தூரம் இருக்கு, அதனால அவங்களால அது புரிஞ்சிக்க முடியாது. நம்ம மேனேஜ்மெண்ட்டும் இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாமே டெக்னாலஜி மூலமா வருது அப்படிம்பாங்க. ஆனால் அந்த டெக்னாலஜியை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கே வந்து இங்கே படாத பாடுபட்டு இருக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸ் தான். அந்த வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார்ல, டெல்லி பக்கத்தில் தமிழ்நாடு வச்சுட்டா நமக்கு எல்லாமே கிடைச்சிரும்னு சொல்லுவார்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து அவங்க வந்து நம்ம வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து நமக்கு வந்து இந்த ப்ரெஷரை வேணும்ட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கிடையாது. பல நேரங்களில் இந்தியாவில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் தனி, அவங்க தனி, இவங்க தனி. அந்த இந்தியன் மேனேஜ்மெண்ட் வந்து சரியாக தங்களுடைய ஊழியர்களை வந்து நடத்துவதில்லை. நம்ம ஊரில் வந்து உயிருக்கே மரியாதை இல்லாத போது அந்த உழைப்புக்கு என்ன மரியாதை இருக்கும்? ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க வந்து சரியான வாய்ஸ் அவுட் பண்ணுறது கிடையாது. ஓகே நமக்கு நேயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்களை பெற்று தருவதிலையும் இவங்க வந்து தயக்கம் காட்டுவாங்க. நம்ம மக்களை வந்து மேனேஜ் பண்றதுலயும் இவங்க வந்து ஆமா. இப்போ என்னன்னா, எங்களுக்கு ஒரு பிரெஞ்சு மேனேஜர் இருந்தாரு. அவர் வந்து சென்னையில அவரு தான் மேனேஜர். ஸோ அவர் வரும்போது எங்களை கஷ்டப்பட விட மாட்டாரு. நீ இங்க இவ்வளவு கஷ்டப்படுறான், இதுக்கு மேல பண்ண முடியாதுன்னு உடனே வந்து பிரான்ஸுக்கு ரிப்போர்ட் அடிச்சிருவாரு. அந்த அளவுக்கு சப்போர்ட். ஆமாமா, சப்போர்ட் பண்ணுவாரு. அவர் சொல்லுவாரு, நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். அங்க இருக்கிற பிரெஞ்சுக்காரன் வந்து உயர்ந்தவன் கிடையாது, இந்தியன் தாழ்ந்தவன் கிடையாது. நீங்க 2 பேருமே ஒண்ணுதான். உங்களோட ரைட்ஸ் தான் நீங்க சொல்லணும், வாய்ஸ் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அவர் பிரெஞ்சு மேனேஜர். அவரு போனதுக்கு அப்புறம் அதே இடத்துல ஒரு இந்தியன் மேனேஜர் வரும்போது அங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதை அப்படியே வந்து இங்க வந்து செயல்படுத்துறது மட்டும் தான் உங்களோட வேலையா இருக்கும். நீ வந்து அவங்களுக்கு ஈக்குவல் இல்லை, அவங்க முதலாளி மாதிரி அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல பதிவே வச்சிருவாங்க. நம்ம மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இதெல்லாம் செய்யறாங்களா? ஆமாமா, இதெல்லாம் செஞ்சா என்ன சொன்னாலும் செய்யறான் அப்படிங்கறதால. ஆமா, எல்லாம் சொல்றதெல்லாம் செஞ்சாதான் ஒருத்தன் நல்லவன் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவில வந்து ஊறி போன ஒரு உண்மையா மாறிடுச்சு. பட் அப்படி கிடையாது. ஸோ இதனால எனக்கு நிறைய முரண்பாடுகள் வந்திருக்கு. ஏன்னா நான் அந்த ஸ்டைலுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிட்டேன். திருப்பி இந்த ஸ்டைலுக்கு வரும்போது என்னோட இந்தியன் மேனேஜர்ஸ் கூட எனக்கு ஒரு உரசல்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ புதுசா ஐடி நிறுவனத்துக்குள்ள வரணும்னு நினைக்கிற புதிய மாணவர்களுக்கு, வரணும்னு நினைக்கிறவங்க, அப்போ மாணவர்கள் தானே, அவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்னவா இருக்கும்? உங்களை இண்டிபெண்டா நீங்க வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க. ஒரு நிறுவனத்தை மட்டுமே எப்போதுமே சார்ந்து இருக்காதீங்க. ஏன்னா நீங்க அங்க பண்ற வேலையை வந்து வெளியில வந்து ஃப்ரீலான்சிங்கா எப்போ வேணா பண்ணலாம். ஸோ நான் வந்து இது புதியவர்களுக்குன்னு சொல்லல, உள்ள இருக்கிற பழுத்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுகளுக்கே சொல்றேன். நான் இந்த இன்டர்வியூல சொன்ன மாதிரி என்ன வந்து நான் வந்து அப்ரைசல் வந்து டிட்டாச் பண்ணி ஒரு 8 வருஷம் டிட்டாச் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல நான் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் தான் சக்சஸ் வருது, சொசைட்டியில் சக்ஸஸ் வருது. நான் என்னெல்லாம் கார்பரேட்டில் கற்றுக்கிட்டனோ அதை நான் அவுட் சைட் வேர்ல்டில் யூஸ் பண்ணும்போது தான் என்னை வந்து ஒரு ஆளுமையாக நிலைநிறுத்த முடிஞ்சுது. அப்போ புதியவர்களாக உள்ளே போகிறவர்கள் தங்களை வந்து அந்த சிஸ்டமுக்குள்ளே புதைச்சி போகாமல் பார்த்துக்கணும். உங்களுடைய அனுபவங்கள் நீங்கள் நிறைய கற்றுக்கணும். வாய்ப்பை தேடி கற்றுக்கணும். அதுல அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஐடிக்குள்ள போனா இருக்கு. அவங்களே உங்களை வந்து கற்றுக்க சொல்லுவாங்க. எந்த ஒரு சோம்பேறித்தனம் பண்ணாம உங்களை வந்து நீங்க அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா அந்த மொத்த உழைப்பையும் ஒரு நிறுவனத்துக்கு வந்து கொடுக்காதீங்க. உங்களை தனித்துவமாக வளர்த்தெடுப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க அப்படிங்கறத நான் எல்லா தரப்புக்கும் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ ஐடி வேலை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் சாத்தியப்படக்கூடிய ஒரு வேலை. சாத்தியப்பட்டாலும் அதில் தங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறுவனமே ஏற்படுத்தி கொடுக்குறது ஒரு பெரிய ப்ளஸ். உண்மையிலே சொல்ல போனால் எல்லா துறைகளையும் நடக்குமான்னு தெரியாது. ஏன்னா ஐடி துறையில் கம்பல்சரி எல்லாரும் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து மேம்படுத்தி கொண்டு போகிறவங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இங்கே இருக்குது. இதில் இந்த கல்ச்சரல் டிஃபரன்ஸ் இருக்கிறது, இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் இங்கே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றிக்க வேண்டிய விஷயம்தான். ஸோ காலப்போக்கில் அதுவும் இங்கே மாறி போகுங்கிறத உறுதியாக நம்பலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்வையாளர்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும் சார். நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தை சந்திக்கலாம். நன்றி.